வணக்கம் நண்பர்களே. இதோ பாருங்க கிளவுடி. கிளவுடி ஒரு சிறந்த நண்பன். அவன் நமக்கு நீர் சுழற்சிய பத்தி சொல்ல வருகிறான். கிளவுடி நமக்கு ஒரு மாயாஜால பயணத்தை பத்தி சொல்ல போகுது. அதுக்கு பேரு தண்ணீர் சுழற்சி. இந்த பயணத்தில் நீரின் அற்புதமான உலகத்தை நாமும் கண்டுபிடிக்கலாம். பூமி முழுக்க தண்ணீர் எப்படி பயணம் பண்ணுதுன்னு சொல்ல போகுது. நீரின் பயணம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க. வாங்க கிளவுடியோட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். கிளவுடி நமக்கு நீரின் அற்புதங்களை பற்றி சொல்லும் போது நாமும் கற்றுக்கொள்வோம். சூரியன் பிரகாசமா ஒளி வீசும் போது குளங்கள், ஆறுகள், கடல்களை இருக்கிற தண்ணீர் சூடாயிடும். அந்த வெப்பம் தண்ணீர் ஆவியா மாற்றும். அந்த தண்ணீர் சின்ன சின்ன துளிகளா ஆவியாயிடும். அது மேலே வானத்துக்கு போயிடும். இதுக்கு பேரு ஆவியாதல். இந்த ஆவியாதல் நிகழ்வை நாமும் காணலாம். தண்ணீர் துளிகள் மேலே போறப்பா கையசிச்சு பை சொல்லுங்க. பயணம் செய்யும் போது நாமும் அவர்கள் வாழ்த்துவோம். வானத்துல இந்த சின்ன தண்ணீர் துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். அப்போ மேங்கள் உருவாகும். இதுக்கு பேரு ஒடுக்கம். மேங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை நாமும் கற்றுக்கொள்வோம். கிளவுடி எவ்வளவு பெருசா மெதுவா ஆகுது பாருங்க. ரொம்ப சூப்பரா இல்லையா? மேங்கள் எப்படி வருகின்றன என்பதை நாமும் மேகல்ல நிறைய தண்ணீர் சேர்ந்து கனமாக போகுது. மழையா, பனியா அல்லது கல்மழையா பூமிக்கு கீழே விடும். இதான் வீழ்படிவு. இதுக்கு பேரு வீழ்படிவு. பாருங்க மழை எப்படி பூமியை அடைகின்றது என்பதை நாமும் காணலாம். செடிகள், கொடிகள், ஆறுகள், வெளியே விலை குழந்தைகள் எல்லாம் மழையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மழை எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்பதை நாமும் காணலாம். மழை பெஞ்ச பிறகு தண்ணீர் ஆறுகளையும் ஏரிகள்லையும் தரையிலையும் சேரும். இதுக்கு பேரு சேரிப்பு. தண்ணீர் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்பதை நாமும் கற்றுக்கொள்வோம். தண்ணீர் மறுபடியும் அதோட பயணத்தை தொடங்க தயாராகுன்னு சொல்லலாம். ஆஹா, எவ்வளவு அற்புதம்! நீர் சுழற்சி எவ்வாறு தொடர்கிறது என்பதை நாம் காணலாம். இப்போ தண்ணீர் எப்படி ஒரு பெரிய வட்டத்துல சுத்தி வந்து நம்ம பூமியை ஆரோக்கியமா சந்தோஷமா வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீர் சுழற்சி எவ்வாறு பூமியை பாதுகாக்குது என்பதை நாமும் கத்துட்டோம். தண்ணீர் ரொம்ப அருமை. அதனால் நல்லா பாதுகாப்போம். அடுத்த முறை சந்திக்கலாம் நண்பர்களே. நீரின் முக்கியத்துவத்தை நாமும் உணர்ந்தோம்.